வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். என் பெயர் பிரியங்கா. என் உலகம் என் கணவன் கேசவன் மீதுதான் சுழன்று கொண்டிருந்தது. அவர் மறைந்த அந்த துரதிருஷ்டவசமான நாளுக்கு பிறகு என் வாழ்க்கை தலைகீழாக மாறியது. என் கணவரின் தம்பிகள் இருவரும் சேர்ந்து ஆதரவற்ற நிலையில் இருந்த என்னை என் பிள்ளைகளோடு வீட்டை விட்டு துரத்திவிட்டார்கள். வீட்டை விட்டு வெளியேறும்போது எனக்கு சொத்துக்கள் மீது எந்த ஆசையும் இருக்கவில்லை. நான் கிளம்புகிறேன், ஆனால் என் கணவரின் பழைய பை மட்டும் எனக்கு வேண்டும் என்று அவர்களிடம் கெஞ்சினேன். பையில் தங்கம் அல்லது பணம் இருக்கும் என்று நினைத்த அவர்கள் ஏளனமாக சிரித்தார்கள். இந்த பழைய புத்தகங்களை வைத்து என்ன செய்ய போகிறாய்? இதையெல்லாம் குப்பையில் போடத்தான் இருந்தோம் என்று எள்ளி நகையாடினார்கள். அந்த பையில் இருந்தது என் கணவர் தன் கையால் எழுதிய கவிதைகளும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் பதிவு செய்த நாட்குறிப்புகளும் தான். அதுவே எனக்கு புதையல். அதை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய குடிசைக்கு குடிபெயர்ந்தேன். வறுமையின் பிடியில் இருந்தாலும் இரவு நேரங்களில் அந்த நாட்குறிப்புகளை வாசிப்பதுதான் என் ஆறுதல். ஒரு நாள் அந்த பையை சுத்தப்படுத்த நினைத்தேன். அதில் இருந்த பொருட்களை வெளியே எடுத்தபோது தற்செயலாக பையின் உட்புறத்தில் ஒரு ரகசிய அறை இருப்பதை கவனித்தேன். உள்ளே ஒரு கடிதமும் ஒரு வங்கி லாக்கரின் சாவியும் இருந்தது. என் கணவர் கேசவ், அவர் ஒரு உன்னதமான மனிதர். எனக்கும் அவருக்கும் திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகிறது. அவர் என்னை உயிராக நேசித்தவர். உண்மையில் அவர் தன் தம்பிகளுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் செய்தவர். தன் இளமையை தியாகம் செய்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பகல் இரவு பாராமல் உழைத்து ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டியெழுப்பினார். அந்த தம்பிகள் வளரும் வரை தன் சொந்த ஆசைகளையும் திருமண வாழ்க்கையும் கூட தள்ளி வைத்தவர் அவர். அவர் தம்பிகளின் எல்லா கனவுகளையும் நிறைவேற்றினார். ஆனால் அவர்கள் இன்று அவர் மனைவியாகிய என்னையும் பிள்ளைகளையும் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டு அவர் சேர்த்து வைத்த செல்வத்தை அனுபவிக்கிறார்கள். அவர் ரகசியமாக வைத்திருந்த அந்த லாக்கரில் என்னதான் இருக்கிறது? அவர் ஏன் இவ்வளவு காலம் இதை மறைத்து வைத்தார்? ஒருவேளை அந்த துரோகிகளுக்கு அவர் பாடம் புகட்ட ஏதேனும் வழி வைத்திருப்பாரோ? பிரியங்கா, உங்கள் கணவர் கேசவ் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என்பது அந்த லாக்கரின் சாவி மூலம் தெளிவாகிறது. அவர் தம்பிகளின் அந்த கடிதத்தையும் லாக்கர் சாவியையும் கையில் வைத்திருந்த போது என் கணவர் கேசவின் நினைவுகள் என் கண்ணெதிரே நிழலாடின. என் கணவர் வெறும் பணக்காரர் மட்டுமல்ல, மனிதாபிமானம் மிக்க ஒரு உன்னத மனிதர். எங்கள் காதல் ஏதோ ஒரு சினிமா கதையைப் போல தொடங்கவில்லை. என் தாயார் அந்த பெரிய பங்களாவில் வேலை பார்த்தபோது வறுமை எங்களை வாட்டி வதைத்தது. என் தந்தை மறைவுக்கு பிறகு என் தாயின் உழைப்புதான் என் வாழ்வாதாரமாக இருந்தது. அந்த பங்களாவின் உரிமையாளரான கேசவ் என் தாயின் உழைப்பை மதிக்க தெரிந்தவர். அவர் என் தாய்க்கு வெறும் கூலி கொடுக்கவில்லை, அவர் மீது ஒரு அன்பையும் கனிவையும் காட்டியவர். அவர் எனக்கு தந்தை போன்றவர் என்றும் சொல்ல முடியாது, சகோதரர் என்றும் சொல்ல முடியாது. அவர் எனக்கு ஒரு பாதுகாப்பான அரணாக திகழ்ந்தவர். அவர் என்னை விட 14 வயது மூத்தவர். தன் தம்பிகளின் நலனுக்காக தன் சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து கல்யாண வயதையே தாண்டி நின்றவர் அவர். தாய் இறந்த பிறகு நான் இந்த சமூகத்தின் கண்களுக்கு பாரமாக தெரிந்தேன். ஒரு ஏழை பெண், போதிய வரதட்சணை கொடுக்க வசதி இல்லாதவள். இந்த சமூகம் என்னை வயதான கன்னி என்று எள்ளி நகையாடியது. அத்தகைய இக்கட்டான சூழலில் கேசவ் எனக்கு கை கொடுத்தார். அவர் என்னை மணந்தபோது ஊர் உலகம் என்னை பார்த்து பொறாமைப்பட்டது. ஏழை பெண் பணக்காரரை வலை வீசி பிடித்து விட்டாள் என்று பேசினார்கள். ஆனால் அவருக்கு என் மீது இருந்த அன்பும் என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமும் மட்டுமே உண்மையானது. அவர் என்னை வெறும் மனைவியாக பார்க்கவில்லை. வறுமையால் வாடிய எனக்கு மரியாதையும் ஒரு நல்ல வாழ்க்கையும் அவர் கொடுத்தார். ஆனால் இன்று அந்த பாக்கியசாலியான நான் மீண்டும் அதே வறுமையின் பிடியில். என் கை நடுங்கியது. அந்த லாக்கர் சாவியை பார்த்தேன். கேசவ் எப்போதும் என்னிடம் எதையும் மறைத்ததில்லை. ஆனால் இன்று இந்த சாவி ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறது என்று என் மனம் துடித்தது. கேசவ், நீங்கள் எதற்காக இதை மறைத்து வைத்தீர்கள்? இது என் வறுமைக்கான மருந்தா, அல்லது உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றிய உங்கள் தம்பிகளுக்கான தண்டனையா? என்னுள் எழுந்த கேள்விகள் ஒரு முடிவை எடுக்க என்னை தூண்டின. லாக்கரை திறக்க வேண்டும். அந்த லாக்கரில் இருக்கும் ரகசியம் என்னுடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல, கேசவின் பெயரை கெடுத்த அந்த துரோகிகளின் முகத்திரையை கிழிக்க போகும் ஆயுதமாக இருக்கக்கூடும். நான் எழுந்து நின்றேன். என் குழந்தைகளின் பசியை தீர்க்கவும் என் கணவர் கேசவின் தியாகத்திற்கு மதிப்பளிக்கவும் அந்த லாக்கரை தேடி பயணிக்க வேண்டும். என் கணவர் எனக்காக எதையோ விட்டு சென்றிருக்கிறார். அந்த தியாகம் வீணாக போக நான் விடமாட்டேன். வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருந்தது. என் மகன் பிறந்து எங்கள் வீடு குழந்தையின் சிரிப்பொலியால் நிறைந்திருந்த போது கடவுள் என் எல்லா குறைகளையும் தீர்த்து விட்டதாகவே நினைத்தேன். என் கணவர் கேசவ் தம்பிகளுக்காக சம்பாதித்த அந்த சாம்ராஜ்யம் இப்போது எங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு ஊற்றாக இருந்தது. ஆனால் விதி
விளையாடியது. கேசவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்தது. அவர் படுக்கையில் கிடந்த ஒவ்வொரு நொடியும் என் இதயம் துடித்து கொண்டே இருந்தது. தம்பிகள் குல்தீப் மற்றும் அஜய் வியாபாரத்தை பார்த்து கொண்டார்கள். என் கணவரின் தம்பி மனைவி வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டனர். எல்லாம் சரியாக தெரிந்தாலும் கேசவின் உடல்நிலை மட்டும் எட்டாக்கனியாக நின்றது. அவர் மறைந்த அந்த துயரமான நாள் என் உலகம் இருண்டு போனது. என் அன்புக்குரியவர், என் பாதுகாவலர், என் உயிரின் பாதியாய் இருந்தவர் என் கண்முன்னே உயிர் துறந்தார். அந்த மரணம் எனக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. ஆனால் அதைவிட பெரிய அதிர்ச்சி அவர் இறந்த சில நாட்களிலேயே எனக்காக காத்திருந்தது. கேசவின் உடலை எடுத்து சென்ற சில மணி நேரங்களிலேயே குல்தீப்பும் அஜயும் மாறினார்கள். என் கணவர் இருக்கும்போது அவர்களுக்கு அடிபணிந்து நடந்தவர்கள் அவர் மறைந்ததும் என் மீது அதிகாரம் செலுத்த தொடங்கினார்கள். இது அண்ணன் சம்பாதித்தது. ஆனால் அவர் மறைந்து விட்டார். இனி இங்கே உங்களுக்கு என்ன வேலை என்று அவர்கள் பேசிய விதம் என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. நான் கவனித்தேன். அவர்கள் கணவரின் உடல் நலம் குன்றியிருந்த காலத்திலேயே வியாபார கணக்குகளை தங்கள் பக்கம் திருப்பி இருந்தார்கள். அவர் படுத்த படுக்கையாக இருந்தபோது அவர் கண்ணில் படாமல் பல சொத்து ஆவணங்களில் கையெழுத்து வாங்கி இருப்பார்களோ என்று கூட இப்போது எனக்கு சந்தேகம் எழுகிறது. அவர்கள் என் கணவரை மதிக்கவில்லை. அவர் ஈட்டிய சொத்தை மட்டுமே நேசித்தார்கள். அன்று நான் அந்த பழைய பையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய போது அவர்கள் என் கண்களில் பார்த்தது அதிகாரத்தின் வெறி. ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று, கேசவ் புத்திசாலி. தன் தம்பிகளின் சுயரூபம் அவருக்கு முன்பே தெரிந்திருக்குமோ? அவர் ஏன் அந்த பையை மட்டும் என்னிடம் பத்திரமாக இருக்கும்படி கூறினார்? அந்த பையில் நான் கண்டெடுத்த லாக்கர் சாவியும் அந்த மர்மமான கடிதமும் இவர்களுடைய சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்க்கும் வல்லமை கொண்டவை என்று என் மனம் சொல்லுகிறது. இப்போது நான் ஒரு அனாதை. ஆனால் என் கையில் இருப்பது ஆயுதம். கேசவின் உழைப்பை திருடியவர்களுக்கு பாடம் புகட்ட அந்த லாக்கருக்குள் என்ன புதைந்திருக்கிறது என்பதை தேடி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பிரியங்கா இப்போது அந்த பையில் இருந்த ரகசிய கடிதத்தையும் சாவியையும் எடுத்துக்கொண்டு வங்கிக்கு செல்ல தயாராகிவிட்டார். ஆனால் அவரை வீட்டை விட்டு துரத்திய அந்த தம்பிகள் பிரியங்கா எதையோ முக்கியமாக கையாள்கிறார் என்பதை கவனித்து விட்டார்கள். கேசவ் மறைந்து 25 நாட்களே ஆகியிருந்தன. அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருளும் என் கணவரின் வியர்வையில் உருவானவை. அந்த சுவர்கள் அவர் தம்பிகளுக்காக சிந்திய உழைப்பை பேசின. ஆனால் அவர் மறைந்த அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த வீடு எனக்கு சிறைச்சாலையாக மாறியது. வீட்டில் இருந்த பணியாளர்கள் கூட என் கணவர் இருந்தபோது எனக்கு காட்டிய மரியாதையை இப்போது காட்டவில்லை. குல்தீப்பும் அஜயும் என் கணவர் உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை, சட்டப்படி என் மகனுக்கு சேர வேண்டிய சொத்தை தங்கள் சொந்த சொத்தாக மாற்றும் வேலையில் மும்முரமாக இருந்தனர். அவர்களின் சுயரூபம் மெல்ல மெல்ல தெரிய தொடங்கியது. என்னையும் என் மகனையும் ஒரு தேவையற்ற சுமையாகவே அவர்கள் நடத்தினார்கள். அன்று மாலை அவர்கள் இருவரும் என்னை அழைத்து, பிரியங்கா, அண்ணன் இறந்து விட்டார். இனி இந்த வீட்டை பராமரிப்பதும் சொத்துக்களை நிர்வகிப்பதும் எங்களுக்குத்தான் சுலபம். நீங்கள் உங்கள் பிறந்த வீட்டிற்கு செல்லலாம் அல்லது தனியாக எங்கேனும் சென்று வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று முகத்தில் அறைந்தார் போல் பேசினார்கள். என் இதயம் துடித்தது. இது என் மகனின் உரிமை. என் கணவர் தன் வாழ்நாள் முழுவதையும் இதற்காகத்தானே அர்ப்பணித்தார் என்று நான் கேட்டபோது அவர்கள் ஏளனமாக சிரித்தார்கள். உன் கணவர் எங்களுக்காக சொத்து சேர்த்திருக்கலாம். ஆனால் சட்டப்படி இப்போது இந்த வீட்டின் வாரிசுகள் நாங்கள். உன்னிடம் இருப்பது அந்த பழைய நாட்குறிப்பு புத்தகங்கள் மட்டும்தான். அதையே வைத்துக்கொண்டு பிழைப்பை தேடிக்கொள் என்று எள்ளி நகையாடினார்கள். அவர்கள் என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திய போது என் மகனின் முகம் என் கண்களில் நிழலாடியது. என் கணவர் எப்போதும் சொல்வார், பிரியங்கா, ஒரு மனிதனின் உண்மையான சொத்து அவன் சம்பாதித்த பணம் அல்ல, அவன் நேர்மையால் சேர்த்த நற்பெயரும் இக்கட்டான சூழலில் அவன் எடுக்கும் முடிவுகளும் தான். அவர் அன்று அந்த பையில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த குறிப்புகளுக்கு பின்னால் ஒரு ரகசிய சாவியும் கடிதமும் இருந்ததை அவர்கள் அறிய மாட்டார்கள். அவர் தம்பிகளின் பேராசையை அன்றே கவனித்திருப்பாரோ? அதனால்தான் அந்த ரகசியத்தை என்னிடம் மட்டும் ஒப்படைத்திருப்பாரோ? அந்த வீடு என்னை வெளியேற்றியது உண்மைதான். ஆனால் அந்த வீட்டை விட்டு வெளியேறும் போது என் கையில் இருந்த அந்த பை ஒரு சாதாரண பை அல்ல. அது என் கணவர் எனக்காக விட்டு சென்ற நீதியின் சாவி. அந்த சாவியை இருக்க பற்றி கொண்டேன். இனி நான் அழமாட்டேன். என் கணவரின் உழைப்பை திருடியவர்களிடம் இருந்து என் மகனின் எதிர்காலத்தை மீட்டெடுக்க நான் அந்த வங்கி லாக்கரை நோக்கி பயணிக்க வேண்டும். என் கணவர் அந்த லாக்கருக்குள் என்னை போன்ற ஒரு ஏழை பெண்ணுக்கு தற்காப்பாக எதை வைத்திருக்கிறார் என்பது இன்று தெரிய வரும். பிரியங்கா வங்கிக்கு சென்று லாக்கரை திறக்கும் தருணம் வந்துவிட்டது. கேசவ் மறைந்து 1 மாதம் முடிந்தது. அந்த மாளிகையின் ஒவ்வொரு அறையும் இப்போது எனக்கு ஒரு சித்திரவதை கூடமாக மாறி இருந்தது. என் கணவர் உயிரோடு இருந்தபோது அந்த வீட்டின் ராணியாக மதிக்கப்பட்ட நான் இப்போது அவர்களின் அடிமையாக மாற்றப்பட்டிருந்தேன். பவுல் மற்றும் தீபா என் இரு தேராணிகளின் பார்வையில் இப்போது மரியாதைக்கு பதில் ஏளனமே இருந்தது. என் மகனின் பள்ளி பையை தூக்கி எறிந்துவிட்டு அவன் புத்தகங்களை வேலைக்காரர்களின் குழந்தைகளுக்கு கொடுத்தபோது என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அம்மா, அப்பா எங்கே? ஏன் என்னை எல்லாரும் இப்படி திட்டார்கள் என்று என் மகன் கேட்கும்போது அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்தேன்.
தீபா என்னிடம் வந்து, பிரியங்கா, பழைய நினைவுகளை பேசி நேரத்தை வீணாக்காதீர்கள். இந்த வீட்டில் சோறு போட வேண்டுமானால் வேலை செய்ய வேண்டும். உழைப்பவருக்குத்தான் இங்கு இடம் உண்டு என்று ஆணவத்தோடு பேசினாள். சமையலறை முதல் மாளிகையின் ஒவ்வொரு மூலையையும் சுத்தம் செய்யும் வேலை என் தலையில் விழுந்தது. கை வலியை விட என் கணவரின் உழைப்பில் உருவான இந்த வீட்டில் அவர் சேர்த்த செல்வத்தை அனுபவிக்கும் இவர்களிடம் கையேந்துவதுதான் என்னை வாட்டியது. ஆனால் ஒரு நாள் இரவு தற்செயலாக நான் கேட்ட அந்த உரையாடல் என் கண்களை திறந்தது. குல்தீப்பும் அஜயும் மது கோப்பையோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அண்ணன் மறைந்த பிறகு அந்த பழைய டைரியை தேடினேன். அது வெறும் கவிதைகள் மட்டும்தானா, அல்லது ஏதேனும் சொத்து ஆவணங்கள் அதில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அந்த பை கிடைத்தால் பிரியங்காவை இந்த வீட்டை விட்டே துரத்தி விடலாம். அப்போதுதான் இந்த சொத்து முழுவதுமே நம் கைக்கு வரும் என்று குல்தீப் சொன்னான். அவர்களின் சதி திட்டம் எனக்கு புரிந்தது. என் கணவர் மறைந்த போது அந்த பையை அவர்கள் குப்பை என்று எள்ளி நகையாடினர். ஆனால் இப்போது அது தங்களுக்கு தேவை என்று தெரிந்ததும் அவர்கள் வேட்டையாட தொடங்கிவிட்டனர். அவர்கள் தேடும் அந்த பை இப்போது பாதுகாப்பாக இல்லை. அதில் இருந்த சாவியும் கடிதமும் என் பையில் தான் இருக்கிறது. ஆனால் அது அவர்களுக்கு தெரியாது. அந்த நிமிடம் நான் உணர்ந்தேன், என் கணவர் ஏன் அந்த பையை எனக்கு மட்டும் கொடுத்தார் என்று. அவர் தம்பிகளின் பேராசையை அன்றே அறிந்திருந்தார். அவர் ஒரு சட்ட பொறியை அல்லது ஒரு மர்மமான ஆதாரத்தை எனக்கு விட்டு சென்றிருக்கிறார். மறுநாள் காலை விடியற் காலையிலேயே என் மகனை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். எங்கே செல்வது என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மற்றும் உறுதி, இனி அவர்களுக்கு அடிபணிய மாட்டேன். என் கணவர் விட்டு சென்ற அந்த லாக்கரை திறப்பதுதான் இந்த துரோகிகளின் முகத்திரையை கிழிப்பதற்கான முதல் படி. என் கணவர் கேசவ், நீ நேர்மையானவன். உனது நேர்மைக்காகவும் உன் மகனின் எதிர்காலத்துக்காகவும் நான் போராடுவேன். ஹாலில் இருந்த அந்த சூழல் ஒரு சுடுகாட்டை போல அமைதியாக இருந்தது. குல்தீப்பும் அஜயும் என்னை பார்த்த விதம் அவர்கள் என்னை ஒரு மனிதனாக கூட மதிக்கவில்லை என்பதை உணர்த்தியது. என் மகன் தன் தாய்க்கு வரப்போகும் ஆபத்தை அறியாமல் என் சேலையை பிடித்துக்கொண்டு பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். பிரியங்கா, எங்களுக்கு தெரியும் இது உங்கள் கணவர் கட்டிய வீடு என்று. ஆனால் சட்டப்படி நாங்கள் இருவரும் தான் வாரிசுகள். நீங்கள் ஒரு விதவை. உங்கள் மகன் வளர்ந்து பெரியவனானால் எங்கள் சொத்தில் பங்கு கேட்பான். அது எங்களுக்கு தேவையில்லை. இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று குல்தீப் கர்ஜித்தான். என் கணவர் கேசவ் இவர்களை தன் உயிரினும் மேலாக நேசித்தார். அவர்கள் கேட்கும் முன்பே அத்தனையும் கொடுத்தார். ஆனால் இன்று அவருடைய தம்பிகள் அவருடைய மனைவியையும் மகனையும் தெருவில் நிறுத்த துணிகிறார்கள். இந்த வீட்டையும் இந்த சொத்தையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் என் கணவர் எனக்கு விட்டு சென்ற அந்த பையை மட்டும் நான் எடுத்து செல்கிறேன். அது தவிர எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று தைரியமாக சொன்னேன். அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். தீபா குறுக்கிட்டு, அந்த பையில் ஏதாவது நகை அல்லது பணம் இருக்கிறதோ என்று பார்க்கிறார்கள். குல்தீப், அதை இவளிடம் கொடுக்காதே, சோதித்து பார் என்று கத்தினாள். அவர்கள் பையை பறிக்க முயன்ற போது என் இதயம் படபடத்தது. ஆனால் அந்த பையில் இருப்பது வெறும் கவிதைகள் மட்டுமே என்பதை தெரிந்ததும் அவர்கள் ஏளனமாக சிரித்து, எடுத்துக்கொண்டு ஓடிவிடு, இனி உனக்கும் இந்த வீட்டின் வாசலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறி எங்களை வெளியே தள்ளினார்கள். அந்த குளிர் இரவில் என் மகனின் கையை பிடித்து கொண்டு தெருவில் நின்றேன். என் கணவர் கட்டி கொடுத்த கனவு மாளிகை என் கண்முன்னே என் முகத்தில் கதவை சாத்தியது. வீதி விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க என் மகன் கேட்டான், அம்மா, அப்பா வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறார்கள், ஏன் நம்மை போக விட மாட்டேங்கிறாங்க என்று. அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஆனால் என் பையில் இருந்த அந்த சாவியும் கடிதமும் தான் இப்போது என் ஒரே நம்பிக்கை. மறுநாள் விடியற்காலை வங்கிக்கு சென்று அந்த லாக்கரை திறக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு எங்கோ ஒரு சிறிய ஓலை குடிசையை தேடி நடந்தேன். என் கணவர் கேசவ் நிச்சயம் என்னை கைவிட மாட்டார். அந்த லாக்கருக்குள் அவர் என்ன வைத்திருந்தாலும் அது என் மகனின் எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும் என்று நம்பினேன். இந்த துரோகம் கேசவின் பெயரை காப்பாற்றவும் தம்பிகளின் முகத்திரையை கிழிக்கவும் நான் எடுக்க போகும் போர் முரசு. அஜயின் வார்த்தைகள் என் இதயத்தில் ஒரு தீயை மூட்டின. என் கணவர் கேசவ் தம்பிகளுக்காக தன் இளமையை தியாகம் செய்து அவர்கள் வாழ்க்கையை செதுக்கினார். இன்று அவர்கள் அந்த உழைப்பின் பலனை சாப்பிட்டு கொண்டே அவர் மனைவியை அந்நிய பிறவி என்று அழைப்பது என் வாழ்க்கையின் உச்சகட்ட அவமானம். நீங்கள் சொல்வது சட்டமா அல்லது உங்கள் பேராசையா என்று நான் நடுங்கும் குரலில் கேட்டேன். குல்தீப் ஏளனமாக சிரித்தான். இதுதான் யதார்த்தம் பிரியங்கா. அண்ணன் உயிரோடு இருந்தவரை அவர் சொல்வதை கேட்டோம். இப்போது அவர் இல்லை. இந்த வீட்டின் அதிகாரம் எங்கள் கையில். நீங்கள் இங்கிருந்து கிளம்பினால் உங்கள் மகனுக்கு ஒரு சிறு தொகையை நாங்கள் கொடுக்க தயார். இல்லை என்றால் போலீஸை வரவழைத்து உங்களை வீட்டை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவோம். என் மகன் பயந்து என் புடவையை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டான். அந்த பையில் இருந்த கவிதைகள் என் கணவர் எனக்காக எழுதிய அழகான வரிகள். அவை மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருந்தன.
அவர்கள் அறியாமலேயே அந்த பைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த ரகசிய சாவி என் கைக்குள் இருந்தது. அது ஒரு சாவி அல்ல, கேசவின் தொலைநோக்கு பார்வையால் உருவாக்கப்பட்ட ஒரு நீதி தீர்ப்பு என்று என் மனம் சொல்லியது. நான் அழுவதைக் கண்ட என் மகன், அம்மா, அப்பாவிடம் போகலாம் வா, அவர்கள் ஏன் நம்மை போக சொல்கிறார்கள் என்று கேட்டான். அந்த சின்னஞ்சிறு குழந்தையின் கேள்வியின் இருந்த வழி என் கண்ணீரை வற்ற செய்து அதற்கு பதில் ஒரு வைராக்கியத்தை கொடுத்தது. நான் நிமிர்ந்து நின்று அவர்களை பார்த்தேன். சரி, நான் கிளம்புகிறேன். என் கணவர் சம்பாதித்த சொத்து உங்களையே சேரட்டும். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நேர்மையின் மீது கட்டப்படும் வீடு ஒருபோதும் அழியாது. ஆனால் துரோகத்தின் மீது கட்டப்படும் கோட்டை ஒரு நாள் சரிந்து விழும். நீங்கள் என்னை பாரமாக நினைத்தீர்கள், ஆனால் உங்கள் பேராசைதான் ஒரு நாள் உங்களை சிறைக்கு கொண்டு செல்லும். குல்தீப்பும் அஜயும் என்னை பார்த்து சிரித்தனர். அந்த ஏளனமான சிரிப்பு அவர்களின் அழிவுக்கான தொடக்கம் என்பதை அவர்கள் அறியவில்லை. வீட்டை விட்டு வெளியேறினேன். அன்று இரவு ஒரு சிறிய குடிசையில் படுத்து கொண்ட போது என் கணவரின் நாட்குறிப்பை திறந்தேன். அதில் அவர் எழுதிய கடைசி வரிகள்: பிரியங்கா, என் தம்பிகளின் சுயரூபம் எனக்கு தெரியும். என் மரணத்திற்கு பிறகு ஒருவேளை இந்த சூழல் ஏற்பட்டால் அந்த பையின் அடியில் இருக்கும் சாவியை மட்டும் எடுத்துக்கொண்டு நேராக வங்கிக்கு செல். அங்குள்ள லாக்கரில் நான் வைத்திருக்கும் உண்மை நீதிக்கும் தர்மத்திற்குமான சாட்சியம். என் கணவர் கேசவ் என்னை வீதிக்கு வரும்படி விடுவார் என்று நான் நினைக்கவில்லை. அவர் என் தம்பிகளின் நயவஞ்சகத்தை முன்பே அறிந்திருந்தார். இன்று நான் வெறும் அனாதை அல்ல, நீதிக்காக போராடும் ஒரு படை வீரன். மறுநாள் காலை விடியற் காலையில் வங்கிக்கு செல்லும் வழியில் என் கால்கள் உறுதியாக இருந்தன. லாக்கரை திறந்தால் என்ன இருக்கும்? என் கணவரின் அந்த கடைசி ஆயுதம் தம்பிகளின் அதிகாரத்தை எப்படி அசைத்து பார்க்க போகிறது? என் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தேன். என் மகனை வாரி அணைத்து கொண்டேன். அவன் பயத்தில் என் சட்டையை பற்றி கொண்டிருந்தான். என் எதிரே நின்றிருந்த குல்தீப்பும் அஜயும் என் கணவரின் அன்பையும் தியாகத்தையும் மறந்து வெறும் பணத்திற்காக துடிக்கும் மிருகங்களாக எனக்கு தெரிந்தார்கள். நான் நிமிர்ந்து நின்று குரலில் எந்த நடுக்கமும் இன்றி பேசினேன். நீங்கள் என் கணவரின் சொத்துக்களை திருடி விட்டீர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நீங்கள் தர்மத்தை திருடி விட்டீர்கள். இந்த வீட்டின் கல்லை மட்டும் நீங்கள் சொந்தம் கொண்டாடுகிறீர்கள். ஆனால் என் கணவரின் ஆசையும் அவர் உழைத்த உழைப்பின் தர்மமும் இந்த வீட்டை விட்டு எப்போதோ வெளியேறிவிட்டது. குல்தீப் ஏளனமாக சிரித்தான். நீதி பேசுவதை நிறுத்து பிரியங்கா, சீக்கிரம் கிளம்பு என்று கத்தினான். நான் ஒரு நிமிடம் அந்த ஹால் முழுவதும் பார்த்தேன். என் கணவர் கேசவ் என் மகன் பிறந்த போது அவனை கையில் ஏந்தி, இந்த வீடு உன் மகன் வளர்வதற்கு பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும் என்று சொன்னது என் காதுகளில் ஒலித்தது. அந்த நினைவுகளை சுமந்து கொண்டு எந்த பொருளையும் நான் எடுக்கவில்லை. அந்த துரோகிகளின் சொத்து எனக்கு வேண்டாம். என் கணவர் எனக்கு விட்டு சென்ற அந்த பையை மட்டும் இருக்க பிடித்து கொண்டேன். அதில்தான் என் வாழ்வின் மர்மம் புதைந்திருந்தது. நாங்கள் செல்கிறோம். ஆனால் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், என்னை வீட்டை விட்டு துரத்துவதன் மூலம் நீங்கள் என்னை தோற்கடிக்கவில்லை. என்னை இந்த வீட்டிற்கு வெளியே இழுத்து வந்ததுதான் மூலம் என் கணவர் எனக்காக சேமித்து வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய உண்மையை நோக்கி நீங்கள் என்னை தள்ளிவிட்டீர்கள். அன்று என் கணவர் இந்த வீட்டை கட்டும் போது அவர் தம்பிக்காக மட்டும் கட்டவில்லை, தன் வாரிசுக்காகவும் கட்டினார். அந்த வாரிசு இப்போது என் கையில் இருக்கிறது என்று கூறிவிட்டு என் மகனின் கையை பிடித்து கொண்டு வாசலை நோக்கி நடந்தேன். என் பின்னால் தீபாவும் பவுலும் கிசுகிசுத்தபடி பேசிக் கொண்டிருந்தனர். பார்த்தீர்களா, வெளியே போகும்போது கூட என்ன ஒரு திமிர் அவளுக்கு என்று அவர்கள் முணுமுணுத்தனர். வீட்டின் பெரிய இரும்பு வாசலை கடந்து தெருவுக்கு வந்தேன். அங்கே வீசும் காற்று எனக்கு புதிய சுதந்திரத்தை தந்தது. அந்த வீட்டின் சொகுசு வசதிகள் இல்லை, பாதுகாப்பான அறை இல்லை. ஆனால் என் மகனின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அந்த ரகசிய சாவி என் கையில் இருந்தது. நான் தெருவில் நடக்கும்போது அங்கே ஒரு பழைய வாடகை வீட்டை தேட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் கணவர் கேசவ் என்னை தெருவில் தவிக்க விடமாட்டார் என்று என் இதயம் அடித்து சொன்னது. இன்று இரவு நான் எங்கே தங்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. ஆனால் நாளை காலை நீங்கள் இழந்த இந்த வீட்டை மீட்கும் சட்டப்பூர்வமான அதிகாரத்தோடு நான் வருவேன் என்று மனதிற்குள் உறுதி பூண்டேன். என் கணவர் கேசவ் மறைந்திருக்கலாம், ஆனால் அவருடைய நேர்மை என்னுள் உயிருடன் இருக்கிறது. அந்த நேர்மைதான் இப்போது எனக்கு பலம். அந்த வங்கி நோக்கி புதியதொரு தொடக்கத்திற்காக நடக்கத் தொடங்கினேன். அந்த வீட்டின் வாசலை தாண்டிய போது என் கணவரின் நினைவுகள் சுமந்த அந்த பை என் தோளில் கனமாக தெரிந்தது. ஆனால் என் மனதிற்குள் ஏதோ ஒரு தீர்க்கமான தெளிவு பிறந்திருந்தது. என் மகன் ஸ்லோக் பசியாலும் குளிராலும் நடுங்கிக் கொண்டிருந்தான். அவனை கட்டிப்பிடித்து கொண்டு எத்தனையோ ஆண்டுகளாய் மூடி கிடந்த என் தாய் வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினேன். நகரத்தின் பரபரப்பான சாலைகளை தாண்டி ஓரிரு மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த சிறிய குடிசையை அடைந்தேன். வீட்டின் நிலை பரிதாபகரமாக இருந்தது. தூசியும் சிலந்தி வலைகளும் நிறைந்து காலத்தின் சுவடுகள் படிந்திருந்தன. கேசவை மணந்த பிறகு அந்த பெரிய மாளிகையின் சொகுசு வாழ்க்கையில் நான் இந்த எளிய இடத்தை சுத்தமாக மறந்துவிட்டேன். வீட்டிற்குள் நுழைந்த போது என் தாயின் வாசனை இன்னும் அங்கு வீசுவது போலிருந்தது. விளக்கேற்ற கூட எண்ணெய் இல்லை. அந்த இருட்டில் ஸ்லோக் என் மடியில்
படுத்து கொண்டான். அம்மா, நமக்கு சாப்பாடு கிடைக்காதா என்று அவன் கேட்டபோது என் இதயம் வெடித்தது. இருட்டில் அந்த பையை தொட்டு பார்த்தேன். கேசவின் நாட்குறிப்புகள், கவிதைகள் இவ்வளவுதான் என் கையில் மிஞ்சி இருந்தது. பையை திறந்து ஒவ்வொன்றாக வெளியே எடுத்தேன். திடீரென பையில் உட்புறத்தில் இருந்த அந்த ரகசிய பகுதியை தொட்டபோது தடித்த காகிதத்தில் ஏதோ ஒன்று இருப்பது தெரிந்தது. அதை மெதுவாக பிரித்தேன். அது வெறும் காகிதம் அல்ல. என் கணவர் கேசவ் தன் வாழ்நாளில் கடைசி நாட்களில் மிகவும் ரகசியமாக தயார் செய்த ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி மற்றும் ஒரு உயில். அதில் அவர் எழுதியிருந்தார்: பிரியங்கா, என் தம்பிகளின் பேராசை எனக்கு முன்பே தெரிந்திருந்தது. என் வியாபாரத்தின் அத்தனை ஆவணங்களிலும் நான் என் தம்பிகளை பங்குதாரர்களாக சேர்த்திருந்தாலும் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்ட மெஜாரிட்டி ஷேர்ஸ் அனைத்தும் உன்னுடைய பெயரில்தான் இருக்கிறது. நீ எப்போது இந்த லாக்கரை திறக்கிறாயோ அப்போது இந்த சாம்ராஜ்யம் சட்டப்படி உன் மகனுக்கு சொந்தமாகும். தம்பிகள் என்னை ஏமாற்றியது மட்டுமல்ல, கம்பெனி பணத்தை திருடி சொத்துக்கள் வாங்கியதற்கான ஆதாரங்கள் இதோ இந்த லாக்கர் சாவியில் உள்ள ஆவணங்களில் இருக்கின்றன. என் கண்கள் குளமானது. அவர் என்னை வெறும் மனைவியாக பார்க்கவில்லை. அவர் சம்பாதித்த நேர்மைக்கு என்னை தகுதியான வாரிசாக கருதியிருக்கிறார். அவர் படுக்கையில் கிடந்த நாட்களிலேயே தன் தம்பிகளின் வஞ்சகத்தை உணர்ந்து அவர்கள் அறியாமலே சட்டபூர்வமான அனைத்தையும் என் வசம் மாற்றி இருக்கிறார். அந்த சாவியையும் உயில் நகலையும் மார்போடு அணைத்து கொண்டேன். ஸ்லோக் தூங்கிவிட்டான். நான் அந்த சிறிய குடிசையின் தரையில் அமர்ந்து என் கணவரின் கவிதைகளை வாசித்தேன். கேசவ், நீங்கள் தோற்கவில்லை. உங்களை ஏமாற்றியவர்கள் என்று தற்காலிகமாக ஜெயித்ததாக நினைக்கலாம். ஆனால் நீதி என் கையில் இருக்கிறது. விடிந்தால் இந்த துரோகிகளின் முகத்திரை கிழிக்கும் நாள். நான் என் கணவரின் கனவை, என் மகனின் உரிமையை மீட்டெடுக்க தயாராகிவிட்டேன். பிரியங்காவின் கையில் இப்போது அந்த சாம்ராஜ்யத்தை மீட்க தேவையான சட்டபூர்வமான ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த குடிசையின் சுவர்களில் என் மகனின் சிரிப்பை மீட்டெடுக்க நான் போராடி கொண்டிருந்தேன். என் கைகள் தையல் இயந்திரத்திலும் புத்தகங்களிலும் மூழ்கி கிடந்தன. காலையில் ஏழை சிறுவர்களுக்கு கல்வி, பகலில் துணிகளை தைக்கும் பணி, இரவில் டைரிகளை வாசிப்பது. இதுதான் என் அன்றாட வாழ்க்கையானது. என் மென்மையான விரல்கள் இப்போது கடினமான உழைப்பால் வடுபட்டிருந்தாலும் என் மனதின் உறுதி இரும்பை விட வலிமையாக இருந்தது. மறுபுறம் அந்த பெரிய பங்களாவில் கேசவ் உருவாக்கி வைத்த சாம்ராஜ்யம் தம்பிகளின் நிர்வாகத்தின் சீரழிய தொடங்கி இருந்தது. கேசவின் உழைப்பை வெறும் பணமாக மட்டுமே பார்த்த குல்தீப்பும் அஜயும் வியாபாரத்தின் நுணுக்கங்களை அறியாதவர்கள். அவர்கள் எடுத்த முதல் முடிவு என் கணவரின் வலது கரமாக திகழ்ந்த அந்த நிறுவனத்தின் அனுபவம் வாய்ந்த மேலாளரை வெளியேற்றுவதுதான். எங்களுக்கு தெரிந்தே வியாபாரம் நடக்கும், உங்கள் அறிவுரை தேவையில்லை என்று அவரை அவமானப்படுத்தி வெளியேற்றினர். அவர்கள் இருவரும் ஆடம்பரத்திலும் தவறான நண்பர்களின் சவகாசத்திலும் பணத்தை இறைக்க தொடங்கினர். அவர்கள் தங்களை சுதந்திரமானவர்கள் என்று நினைத்து கொண்டனர். ஆனால் உண்மையில் அவர்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தனர். அன்று இரவு நான் என் கணவரின் டைரியின் கடைசி பக்கங்களை வாசித்து கொண்டிருந்தேன். அங்கே அவர் ஒரு வரி எழுதியிருந்தார்: பிரியங்கா, நேர்மை என்பது நீடித்தது, பேராசை என்பது தற்காலிகமானது. அவர்கள் என் உழைப்பை திருடலாம், ஆனால் என் அறிவையும் தொலைநோக்கையும் அவர்களால் திருட முடியாது. அப்போதுதான் எனக்கு அந்த உண்மை உரைத்தது. அந்த லாக்கர் சாவியோடு இருந்த ஆவணங்களை நான் மேலோட்டமாக பார்த்திருந்தேன். அதில் என் கணவர் நிறுவனத்தின் பங்குகளையும் வங்கி நிலுவைகளையும் எவ்வாறு தந்திரமாக பிரித்து வைத்திருக்கிறார் என்பதற்கான ரகசிய திட்டம் இருந்தது. அந்த தம்பிகள் பங்களாவை விற்றுவிட துடித்தனர். ஆனால் அந்த பங்களாவையும் அந்த தொழிற்சாலையையும் அடமானம் வைக்கும் அதிகாரம் அவர்கள் இருவருக்கும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் நினைத்தார்கள் என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டு சொத்துக்களை அபகரித்து விட்டதாக. ஆனால் கேசவ் அவர்கள் கழுத்தில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சட்ட பாசத்தை எப்போதோ மாட்டி வைத்திருந்தார். நான் மெல்ல எழுந்து நின்றேன். என் மகனை பார்த்தேன். அவன் அமைதியாக தூங்கி கொண்டிருந்தான். அவன் எதிர்காலம் அந்த பங்களாவில் இல்லை, இந்த உழைப்பில்தான் இருக்கிறது. ஆனால் தன் தந்தையின் உழைப்பை சுருட்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இனி பொறுத்தது போதும் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். அந்த மேலாளருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அவர் மூலமாகவே அந்த பங்களாவின் ரகசியங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த தம்பிகளின் முகமூடி கிளியும் நேரம் நெருங்கிவிட்டது. கேசவ் கட்டி காத்த அந்த பெரிய சாம்ராஜ்யம் இப்போது சுக்குநூறாக உடைந்து கொண்டிருந்தது. பங்களாவில் இருந்த அந்த பிரம்மாண்டமான வரவேற்பறையில் ஒரு காலத்தில் அமைதி நிலவிய இடத்தில் இப்போது சண்டைகளும் கூச்சல்களும் மட்டுமே எஞ்சி இருந்தன. குல்தீப்பும் அஜயும் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொண்டனர். நீதான் அந்த தவறான சப்ளையர்களிடம் ஒப்பந்தம் செய்தாய் என்று குல்தீப் கத்த, நீதான் தொழிலாளர்களின் ஊதியத்தை நிறுத்திவிட்டு அந்த பணத்தில் பார்ட்டி செய்தாய் என்று அஜய் திருப்பி அடித்தான். அவர்களின் மனைவிகள் தங்களுக்கு கிடைத்த அந்த விலை உயர்ந்த நகைகளையும் பட்டு புடவைகளையும் எப்படி விற்று அந்த நெருக்கடியை சமாளிப்பது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்றனர். வங்கி அதிகாரிகள் தினந்தோறும் கதவை தட்டி எச்சரிக்கைகள் விடுத்து கொண்டிருந்தன. கேசவ் வாழ்ந்த காலத்தில் ஒரு சிறிய கடன் கூட வாங்காத அந்த நிறுவனம் இன்று வட்டி கட்டக்கூட வழியில்லாமல் தத்தளித்தது. ஒரு காலத்தில் கேசவின் பெயரை சொன்னால் மரியாதை கொடுத்த மார்க்கெட் இன்று அந்த பெயரை கேட்டாலே முகம் சுளிக்கும் நிலைக்கு வந்தது.
அங்கே பங்களாவில் இந்த நரக வேதனை நடக்கையில் இங்கே என் குடிசையில் நான் என் மகனுக்கு புதிய வாழ்க்கையை ஊட்டி வந்தேன். நான் அந்த பழைய மேலாளரை சந்தித்து என் கணவர் விட்டு சென்ற அந்த ரகசிய ஆவணங்களை காட்டினேன். அதை பார்த்த மேலாளரின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. பிரியங்கா, பிபிஜி கேசவ் சார் எவ்வளவு புத்திசாலி! அவர் இந்த நிறுவனத்தின் உரிமையாளராக தம்பிகளை வைத்திருந்தாலும் அந்த நிறுவனத்தின் மேஜர் ஷேர்ஸ் அனைத்தும் உங்கள் மகனின் பெயரில் ஒரு அறக்கட்டளை மூலம் மாற்றியிருக்கிறார். தம்பிகள் நிறுவனத்தின் பணத்தை சட்டவிரோதமாக செலவு செய்ததற்கான ஆதாரங்கள் இதோ இருக்கிறது. இவர்கள் சட்டப்படி இப்போது குற்றவாளிகள் என்றார் மேலாளர். என் இதயம் படபடத்தது. காலம் கனிந்து விட்டது. நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். நாளை நீதிமன்றத்தில் இந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கலாம். அந்த தம்பிகள் பங்களாவையும் தொழிற்சாலைகளையும் விற்க முயற்சி செய்கிறார்கள். அதற்கு முன்பாக நீதிமன்றத்தின் மூலம் இந்த சொத்துக்களுக்கு தடை உத்தரவு வாங்க வேண்டும் என்றார் அவர். அன்று இரவு என் குடிசையின் ஜன்னல் வழியே நிலவை பார்த்தேன். ஸ்லோக் தூங்கி கொண்டிருந்தான். அவன் அப்பா அவனுக்கு கொடுத்து சென்றது வெறும் சொத்து அல்ல, நேர்மையின் வலிமை. அந்த தம்பிகள் என்னை வீட்டை விட்டு துரத்தி கேசவின் நினைவுகளை குப்பையில் வீச முற்பட்டனர். ஆனால் இன்று அந்த நினைவுகளே அவர்களை வீதிக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அடுத்த நாள் காலை அந்த பங்களாவின் கதவுகளை தட்டும் போது நான் ஒரு அனாதையாக அல்ல, அந்த சாம்ராஜ்யத்தின் உண்மையான பாதுகாவலராக செல்ல போகிறேன். என் அலுவலகத்தின் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தேன். அன்று கர்வத்தோடு என்னை வீட்டை விட்டு துரத்திய குல்தீப்பும் அஜயும் இன்று அதே தொழிற்சாலையில் சாதாரண சீருடை அணிந்து வியர்வை சிந்த வேலை செய்து கொண்டிருந்தனர். அந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் ஒவ்வொரு பொருளும் என் கணவர் கேசவின் நேர்மையின் அடையாளம். அதை இப்போது அவர்கள் இரத்தமும் வியர்வையுமாக சம்பாதிக்கும் போது அதன் அருமை அவர்களுக்கு புரிய தொடங்கியது. என் மகன் ஸ்லோக் இப்போது மிக சிறந்த பள்ளியில் படிக்கிறான். அவன் தன் தந்தையைப் போலவே அமைதியானவனாகவும் ஆனால் மிகுந்த அறிவாளியாகவும் வளர்கிறான். நான் அவனை வளர்க்கும் முறை அவனுக்கு தந்தையின் மீதுள்ள மதிப்பை கூட்டியிருக்கிறது. அந்த நாளில் நான் எடுத்த முடிவு என் தேராணிகளான பவுல் மற்றும் தீபாவுக்கும் ஒரு பாடமாக இருந்தது. அவர்கள் இப்போது ஆடம்பரமான உடைகளை தவிர்த்துவிட்டு எளிய உடையில் வீட்டை பராமரிப்பதையும் அந்த தொழிற்சாலை கேண்டீனில் தொழிலாளர்களுக்கு உணவு சமைப்பதையும் நான் பார்த்தேன். அவர்கள் செய்த தப்பு அவர்களுக்கு புரிந்திருந்தது. ஒரு நாள் அவர்கள் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டபோது நான் அவர்களை தூக்கி நிறுத்தி மன்னிப்பு கேட்பதை விட மனப்பூர்வமாக மாறி வாழ்வதே என் கணவரின் ஆன்மாவுக்கு நீங்கள் செய்யும் உண்மையான அஞ்சலி என்று கூறினேன். எனது அந்த பழைய நீல நிற பை இப்போது என் அலுவலக மேஜையில் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அதில் இருந்த டைரிகள் இப்போது என் நிறுவனத்தின் கொள்கை விளக்க ஏடு போல மாறி இருக்கிறது. அதில் இருந்த கவிதைகள் தொழிலாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஊக்கம் தரும் மந்திரங்களாக மாறின. நான் வெறும் வணிக பெண்மணி மட்டுமல்ல, என் கணவர் கனவு கண்டது போலவே ஒரு சமூக சேவையாகவும் மாறியிருக்கிறேன். என் லாக்கரில் இருந்து கிடைத்த கோடிக்கணக்கான சொத்துக்களை நான் கல்வி மறுக்கப்பட்ட பெண்களுக்கும் ஆதரவற்ற விதவைகளுக்கும் உதவும் அறக்கட்டளையாக மாறியிருக்கிறேன். அன்று அந்த பையை அவர்கள் குப்பை என்று எள்ளி நகையாடிய போது நான் அழுது கொண்டே வெளியே வந்தேன். ஆனால் இன்று அதே பை எனக்கு தலை நிமிர்ந்து வாழும் உரிமையை தந்தது. குல்தீப்பும் அஜயும் அன்று என்னிடம் கேட்ட மன்னிப்பு வெறும் வார்த்தைகள் அல்ல, அது அவர்களின் பேராசைக்கு கிடைத்த தண்டனையின் முடிவு. பேராசை ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்பதற்கு அவர்களே சாட்சி. அதே சமயம் பொறுமையும் உண்மையான உழைப்பும் ஒரு மனிதனை எந்த உயரத்திற்கு அழைத்து செல்லும் என்பதற்கு நான் சாட்சி. கேசவ், நீங்கள் எங்கிருந்தாலும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் தியாகத்தை, உங்கள் நேர்மையை நான் காப்பாற்றி விட்டேன். என் மகன் உங்கள் பாதையில் நடக்கிறான். இந்த சாம்ராஜ்யம் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு வட்டப்பாதை. நாம் பிறருக்கு என்ன கொடுக்கிறோமோ அதுவே நம்மிடம் பல மடங்காக திரும்பி வரும். நான் அவர்களுக்கு அன்பையும் மன்னிப்பையும் கொடுத்தேன். அதுவே இன்று எனக்கு அமைதியையும் கௌரவத்தையும் கொடுத்திருக்கிறது. பேராசையும் வஞ்சகமும் மனிதனை அழிவின் பாதையில் இட்டு செல்லும். ஆனால் நேர்மையும் மன்னிக்கும் குணம் கொண்ட இதயமும் வீழ்ந்த இடத்திலிருந்து ஒருவரை சிகரத்திற்கு அழைத்து செல்லும். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.